குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமி. டெய்லி கண்டவர்ஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மே 14, 2025 புதன்கிழமை இன்னைக்கு கண்டவர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி கண்டவர்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய டெலிகிராம் சேனல் டெய்லி 10 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுட்ருக்காங்க. சப்ஜெக்ட் வைஸ் போட்டுட்ருக்காங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தயவு செஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணி அந்த கொஸ்டின்ஸ்லாம் அட்டன் பண்ணி பாருங்கள். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பயிற்சி மையம் சார்பில் வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் நிலை காவல்துறைக்கான டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கியிருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் உங்களுக்கு 60க்கும் மேற்பட்ட தேர்வுகளும் 6000க்கும் மேற்பட்ட வினாக்களும் கிடைக்கும். இதற்கான அட்மிஷன் நடந்துட்டுருக்கு. விருப்பமுள்ள மாணவர்கள் தாராளமாக நினைச்சிக்கலாம். ஷெட்யூல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற வியூ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் டவுட்டை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த இந்தியன் டெஸ்ட் பேட்சில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கூல் புக் கம்ப்ளீட்டாக கவர் ஆகி கொடுத்துருவோம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிசி எக்ஸாமுக்கு நம்ம டெஸ்ட் பேட்சே போதுமானது. இதை தாண்டி நீங்கள் எதுவுமே படிக்க தேவையில்லை. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கைடன்ஸ் கொடுத்துருவோம். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் வீட்டில் இருந்துட்டு ஃபிசிக்கல் பண்ணால் போதுமானது. சரிங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துடலாம். சிறந்த நூல் பரிசு போட்டி வந்து பார்த்திங்கன்னா தமிழக வளர்ச்சித்துறை சார்பில் வந்து பார்த்திங்கன்னா அறிவிக்கப்பட்டிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா சிறந்த நூலுக்கான பரிசு வழங்கும் திட்டத்தின் கீழ் வந்து பார்த்திங்கன்னா 2024ஆம் ஆண்டுக்கான சிறந்த நூலுக்கான போட்டி வந்து நடத்த இருக்கிறாங்க. விருப்பம் உள்ளவர்கள் அப்ளை பண்ணலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது சிறுகதை, நாடகம், சிறுவர் இலக்கியம், திறனாய்வு, விளையாட்டு, மகளிர் இலக்கியம், தமிழர் வாழ்வியல் உள்ளிட்ட 33 வகையான தலைப்புகளின் கீழ் வந்து பார்த்திங்கன்னா இந்த போட்டி வர இருக்கிறாங்க. போட்டிக்கு ஒவ்வொரு வகை போட்டிகளும் ஒரு நூல்கள் வந்து தேர்வு செய்யப்பட்டு நூலாசிரியருக்கு ரூபாய் 50,000ம் அந்த நூலை பதிப்பித்த பதிப்பகதாரருக்கு வந்து பார்த்திங்கன்னா 25,000 வந்து பார்த்திங்கன்னா பரிசு வழங்கப்படும். ஒரு வருஷம் வழங்குறாங்க. இந்த 2024ஆம் ஆண்டுக்கான போட்டி வந்து தொடங்க இருக்குது. ஓகேங்களா? அடுத்து மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிசி குரூப் 4 தேர்வுக்கான இலவச பயிற்சி வகுப்பு வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் நடக்குது. சென்னை மாவட்டம் கிண்டியில் இருக்கிற மாற்றுத்திறனாளிக்கான சிறப்பு வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தின் சார்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த போட்டியானது நடக்க இருக்குது. ஓகேங்களா? இந்த வகுப்பு நடக்க இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா மே 12ஆம் தேதியிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா வகுப்பு நடந்துகிட்டு இருக்குது. விருப்பமுள்ள மாணவர்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணுங்கள். சரிங்களா? அடுத்து 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் இறப்பு விகிதம் தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா கடந்த 5 ஆண்டுகளாக வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சிருக்குது. ஓகேங்களா? தமிழக பொது சுகாதாரத்துறை மற்றும் நோய் தடுப்பு மற்றும் மருத்துவத்துறை அண்மையில் வெளியிட்ட தரவுகளின்படி வந்து பார்த்திங்கன்னா 2022-23ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி 1000 பிறப்புகளுக்கு 10.9% இருந்த குழந்தையோட இறப்பு விகிதம் வந்து பார்த்திங்கன்னா 2023-24ஆம் ஆண்டில் 8.9ஆகவும் கடந்த 2024-25ஆம் ஆண்டில் 8.2%ஆகவும் குறைஞ்சிருக்குது. ஓகேங்களா? இதன்படி வந்து பார்த்திங்கன்னா பாலூட்டும் பெண்களுக்காக கடந்த 2022ஆம் ஆண்டு ஊட்டச்சத்தை உறுதி செய் அப்படின்ற திட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசால் அறிமுகப்படுத்தப்படுது. இதன் மூலம் வந்து பார்த்திங்கன்னா ஊட்டச்சத்து பெட்டகம் வந்து பார்த்திங்கன்னா பாலூட்டும் பெண்களின் வீடுகளுக்கே சென்று வழங்குறாங்க. ஓகேங்களா? 2022ஆம் ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா ஊட்டச்சத்தை உறுதி செய் அப்படின்ற திட்டம் வந்து பார்த்திங்கன்னா பாலூட்டும் பெண்களுக்காக தொடங்கப்பட்டது. இது முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கட்டணமில்லா விபத்து சிகிச்சை திட்டம் வந்து பார்த்திங்கன்னா 2025ஆம் ஆண்டு கடந்த 5ஆம் தேதி தான் வந்து பார்த்திங்கன்னா அறிமுகம் செய்யப்பட்டது. இதன்படி வந்து பார்த்திங்கன்னா நாடு முழுவதும் உள்ள எந்த ஒரு சாலையிலும் மோட்டார் வாகன விபத்தில் சிக்கி பாதிக்கப்பட்டவர்கள் இத்திட்டத்தின் கீழ் வந்து பார்த்திங்கன்னா முதல் 7 நாட்களுக்கு அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவமனைகளில் வந்து பார்த்திங்கன்னா 1.5 லட்சம் வரை மதிப்பிலான கட்டணமில்லா சிகிச்சை வந்து பார்த்திங்கன்னா பெற முடியும். இதெல்லாம் ஒரு முக்கியமான திட்டம், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தலாம் வந்து பார்த்திங்கன்னா கூடுதலாக வந்து பார்த்திங்கன்னா S-400 அப்படின்ற வான் பாதுகாப்பு சாதனங்களை வந்து பார்த்திங்கன்னா இந்தியா பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யாவில் தயாரிக்கப்பட்டது. இந்த பாதுகாப்பு வாகனம் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ரேஷன் சிந்தூர் என்ற நடவடிக்கையின் கீழ் போது வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தானிலிருந்து செலுத்தப்பட்ட ட்ரோன்களை வந்து பார்த்திங்கன்னா நடுவானிலே வெற்றிகரமாக அழுத்ததன் மூலம் வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய தேவை நமக்கு அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது வட மாநிலங்கள், பாகிஸ்தான் எல்லையோர மாநிலங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது நிலைநிறுத்தப்பட்டிருக்கு. தற்போது வந்து பார்த்திங்கன்னா தென் மாநிலங்களில் இது இல்லை. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக பர்ச்சேஸ் பண்ண வந்து பார்த்திங்கன்னா திட்டமிட்டிருக்காங்க. இந்த S-400 வான் பாதுகாப்பு சாதனத்தை வந்து பார்த்திங்கன்னா சுதர்சன சக்கர அப்படின்னு அழைக்கிறாங்க. ஓகேங்களா? சுதர்சன சக்கரம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா வான் பாதுகாப்பு ஏவுகணை அமைப்பு என்று இந்திய பாதுகாப்பு படையால் அழைக்கப்படுது. ஓகேங்களா? S-400 அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் எப்படி அழைக்கிறாங்க அப்படின்னா சுதர்சன சக்கரம் அப்படின்னு அழைக்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ரேடார் அமைப்பை கொண்டுள்ளது. ஏவுகணை தடுப்பு சாதனமாகும். ஓகேங்களா? 600 கிலோமீட்டர் தொலைவிலிருந்து எதிரியால் ஏவப்படும் இலக்குகளை கண்காணிக்கவும் 400 கிலோமீட்டர் வரை வந்து பார்த்திங்கன்னா அச்சுறுத்தலை தடுக்கவும் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் முடியும். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆப்ரேஷன் சிந்து நடவடிக்கையின் போது ஈடுபடுத்தப்பட்ட பிரான்ஸ் தயாரிப்பான இந்திய ரஃபேல். இந்த ரஃபேல் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா பிரான்ஸில் தயாரிக்கப்பட்டது. இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா போர் நடந்ததுனால இந்த மாதிரி வாகனங்கள், இந்த ஏவுகணைகளுடைய பேர்லாம் கேட்க வாய்ப்பு இருக்குது. ரஃபேல்ன்றது வந்து பார்த்திங்கன்னா பிரான்ஸில் தயாரிக்கப்பட்டது. ஓகேங்களா? அந்த S-400 தான் ரஷ்யாவோடது. ஓகேங்களா? அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா 1000 மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பயிற்சி பட்டறை வகுப்புகள் மே 24 தொடங்கியிருக்காங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா அரசு பள்ளி மாணவர்களுக்கு திறனை கண்டிருந்து அவர்களுக்கு ஊக்குவிக்கும் வகையில் வந்து 2023-24ஆம் ஆண்டுக்கான
தமிழக முதல்வரின் திறமை தேர்வு அப்படின்னு ஒன்று நடத்துகிறாங்க. இதன்படி வந்து பார்த்திங்கன்னா +1 பொதுத் தேர்வு எழுதிய மாணவர்கள் வந்துன்னா அதாவது தமிழக முதல்வரின் திறமை தேர்வு போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா 1000 பேர் தேர்வு செய்யப்பட்டு, அதாவது கோவையில் இருக்க காருண்யா நிகர்நிலை பல்கலைக்கழகத்தில் மே 24 முதல் 28ஆம் தேதி வரை 5 நாட்கள் உண்டு உறைவிட முகாம் வந்து பார்த்திங்கன்னா நடைபெற இருக்குது. இதில் 1000 பேர் வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணி அனுப்புகிறாங்க. அந்த 1000 பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த 5 நாட்கள்லையும் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த துறையில் வந்து பார்த்திங்கன்னா சிறந்து விளங்குற மாதிரி அவங்களுடைய திறமைகள் இருக்குது அப்படின்றத கண்டறிவாங்க. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாப் மாநிலம் ஆதம்பூர் விமானப்படை தளத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை திடீரென பிரதமர் மோடி வந்து பார்த்திங்கன்னா பயணம் சென்று அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராணுவ அதிகாரிகளுடன் வந்து பார்த்திங்கன்னா கலந்தாலோசித்திருக்கிறார். ஓகேங்களா. இது முக்கியமானது. இந்த ஆதம்பூர் விமானப்படை தளம் எங்கே இருக்குது அப்படின்னா பஞ்சாப்பூர் மாநிலத்தில் இருக்குது. ஓகேங்களா. பாகிஸ்தான் எல்லையிலேருந்து வெறும் 100 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கனால இது ரொம்ப முக்கியமான ஒரு இடமாக கருதப்படுது. சமீபத்தில் பாகிஸ்தான் வந்து பார்த்திங்கன்னா ஆதம்பூர் விமானப்படை தளம் வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தானால் வந்து பார்த்திங்கன்னா அழிக்கப்பட்டதாக வந்து பார்த்திங்கன்னா தெரிவிச்சிருக்காங்க. அந்த இடத்துக்கே பிரதமர் மோடி போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்டு அங்கே வந்து பார்த்திங்கன்னா கலந்துரையாடி இருக்கார். ஓகேங்களா. ஆதம்பூர் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாப் மாநிலத்தில் இருக்குது. இது முக்கியமான கொஸ்டின், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது நாட்டின் சில்லறை பணவீக்கம் வந்து பார்த்திங்கன்னா 3.16% வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சிருக்கு. இது 6 ஆண்டுகளில் இல்லாத அளவு குறைவு. ஓகேங்களா. நாடு முழுவதும் அனைத்து மாநிலம் யூனியன் பிரதேசங்களை உள்ளடக்கிய 1114 நகர்ப்புற சந்தைகள் மற்றும் 1181 கிராமப்புற சந்தைகளிலிருந்து புள்ளி விவரங்கள் மற்றும் திட்ட அமலாக்க அமைச்சகத்தின் கீழ் வந்து பார்த்திங்கன்னா சேகரிக்கப்பட்ட தரவுகளின்படி பணவீக்கம் வந்து பார்த்திங்கன்னா கேரளத்தில் அதிகபட்சமாக 5.94% அப்படின்னு இருக்குது. ஓகேங்களா. 9.4%. தெலுங்கானாவில் குறைந்தபட்சமாக 1.26% இருக்குது. ஓகேங்களா. அடுத்து உச்சநீதிமன்றத்தோட தலைமை நீதிபதியான சஞ்சீவ் கண்ணா வந்து பார்த்திங்கன்னா ஓய்வு பெற இருக்கிறார். உச்சநீதிமன்றத்தோட தலைமை நீதிபதியான சஞ்சீவ் கண்ணா வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை ஓய்வு பெற்றார். உச்சநீதிமன்றத்தினுடைய 52வது நீதிபதியாக வந்து பார்த்திங்கன்னா PR கவாய் வந்து பார்த்திங்கன்னா புதன்கிழமை வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கு பதவி ஏற்றிருக்கிறார். ஓகேங்களா. அடுத்து உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதி ஆட்டம் வந்து பார்த்திங்கன்னா தொடங்க இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது வந்து பார்த்திங்கன்னா கிரிக்கெட் உலகத்திலே வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டெஸ்ட் சாம்பியன்ஷிப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான போட்டியாக கருதப்படுது. கடந்த 2019 முதல் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ICC வந்து பார்த்திங்கன்னா இதை நடத்துகிறாங்க. 2 ஆண்டுகளுக்கு ஒரு போட்டி அப்படின்ற மாதிரி நடத்துவாங்க. ICCனுடைய இந்த ஆண்டுக்கான போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியா தென்னாப்பிரிக்கா அணிகள் அறிவிக்கப்பட்டிருக்கு. இதில் ஆஸ்திரேலியா அணி வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியா அணியினுடைய கேப்டனாக வந்து பார்த்திங்கன்னா பேட் கம்மின்ஸ். ஓகேங்களா. பேட் கம்மின்ஸ் தலைமையில் ஆஸ்திரேலியா அணியும் டெம்பாவா பவுமா அவருடைய தலைமையில் வந்து பார்த்திங்கன்னா தென்னாப்பிரிக்கா அணியும் வந்து பார்த்திங்கன்னா மோத இருக்கிறாங்க. ஓகேங்களா. கேப்டனோட பேர் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 2019 ICC நடத்துகிறாங்கன்றது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா. அடுத்தது தரவரிசையில் 2ஆம் இடத்தில் வந்து பார்த்திங்கன்னா மந்தனா இருக்காங்க. ICC மகளிர் ஒரு நாள் கிரிக்கெட் தரவரிசையில் இந்தியாவின் தொடக்க வீராங்கனையாக ஸ்மிருதி மந்தனா வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் இடத்தில் இருக்கிறாங்க. 2019 இவங்க முதலிடத்தில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் இடத்தில் இருந்தாங்க. இப்போ ஒரு இடங்கள் முன்னேறி 2ஆம் இடத்துக்கு வந்திருக்காங்க. அதேமாதிரி பவுலர்கள் வரிசையில் இந்தியாவுடைய தீப்தி சர்மா வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து 4ஆம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நீடிக்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தானில் பலுசிஸ்தான் மாகாணத்தினுடைய காவல்துறையின முதல் ஹிந்து துணை ஆணையராக வந்து பார்த்திங்கன்னா காரிஷ் சௌத்ரி வந்து பார்த்திங்கன்னா நியமிக்கப்பட்டிருக்கிறார். ஓகேங்களா. இது கொஞ்சம் அப்டேட்டட், கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கண்ட பஸ் அவ்வளோதான். இது தாண்டி எதுவுமே கேட்க வாய்ப்பு இல்லை. டெய்லி கண்ட பஸ் டெய்லி பார்த்துருங்க. அப்போ தான் மந்த்லி வீக்லி படிக்கும்போது நம்ம ஈஸியாக இருக்கும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சளவு ஃப்ரெண்ட்ஸாக ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்னு டெலிகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் கொண்டு இருக்கும். நம்மளோட டெஸ்ட் பேஜில் என்னென்னு அப்படி விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பர் கால் பண்ணி உங்களுடைய டவுட்ஸை கிளியர் பண்ணி தாராளமாக டெஸ்ட் பேஜ் ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.